கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஜெபமே ஜெயம் ஜெப கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க ஒருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு உற்சாகமாக அந்த நாளை ஆரம்பிப்போம். தேவ பிரசனம் நம்மளோடு இருக்கும்படியாக ஜெபிப்போம். தொடர்ந்து நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என் கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்கு உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் பிதாவே. இயேசுவின் ரத்தத்தை கையில் ஏந்தின பிள்ளைகளாக உம்மிடத்துல வந்து நிற்கிறோம். ஜெபமே ஜெயம் ஜெப கூடுகைக்கு எங்க எல்லாத்தையும் ஆண்டவரே ஒன்றிணைத்த கிருபைக்கு உமக்கு நன்றி. ஒரு மனமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எங்கள் முகம் பிரகாசமடையும். அதுக்கு உமக்கு நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே, என்ற கூப்பிடப்படுகிற புத்திர சுகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்தீங்களே, உமக்கு நன்றியாளர். தேவன், எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கீங்களே, நன்றியானவரே. உடைய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு போதிப்பீராக. உடைய வேதத்தின் மகத்துவங்களையும் கர்த்தாவே, வேதத்தில் உள்ள வெளிப்பாட்டின் அறிவை எங்களுக்கு கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்க மேல ஆண்டவரே அசைவாடுவீராக, உற்சாகமாக்குவீராக, பலப்படுத்துவீராக. இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. உடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து இன்றைக்கும் நாம் அதிகமாய் ஜெபிக்க போகிறோம். அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் விசுவாசமுள்ள ஜெபம் தான் அற்புதங்களை கொண்டு வரும். வெறும் ஜெபம் ஒன்றுக்கு பிரயோஜனமற்றது. அங்கே விசுவாசம் இருக்கணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. கிருபை தருகிற எல்லாவற்றையும் விசுவாசம் தான் எடுத்துக்கொள்ளுது. கிரேஸ் gives, faith takes. கிருபை தரத விசுவாசம் எடுக்குது. அப்போ அது விசுவாசம் ஜெபத்திலே கலக்கும் போது அங்கே அற்புதங்கள் நடைபெறுகிறது. விசுவாசம் எப்படி உண்டாகுது? ரோமர் 10:17 தெளிவாய் சொல்லுகிறது. விசுவாசம் கேள்வினால் வருகிறது. கேள்வி கர்த்தருடைய வார்த்தை. கேள்வினா கேள்வி கேட்கறது இல்லை, கேள்வினாலும் வார்த்தையே கேட்கிறது மூலமாய் விசுவாசம் உண்டாகிறது. தொடர்ந்து கேட்பதன் மூலமாய் அது அதிகரிக்கிறது. அதனாலதான் நாம் அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். ஜெபிப்பதற்கு வசனம் தெரியணும், வேத அறிவு இருக்கணும் நமக்கு. ஏனென்றால் நாம் படிக்கிறோம்ல, ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். வெளி ஜனங்கள் இல்லை, கர்த்தரை அறியாதவர்கள் இல்லை, எல் ஜனங்கள் சொல்றார் ஆண்டவர். எல் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நாம் அறிவை அடையும்படி நாடுவோம், அவர் பின்பாக செல்லுவோம்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ வார்த்தையை நாம் படிக்கும் போது நாம் தேவ ஞானம் பெறுகிறோம். ஞானம் வரும்போது என்ன உண்டாகுது? அற்புதமாய் காரியங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை தரம் மாறுகிறது. வார்த்தை நம்முடைய தகுதியை மாற்றுகிறது. நாம் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்ட நம்முடைய அந்தஸ்தே மாறுகிறது. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சங்கீதம் 112 தியானித்து வருகிறோம். இதை சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவரின் வம்சம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும்.
துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். பாருங்க, ஏற்கனவே சொன்ன பாருங்க, இது நீதிமானுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் இப்படிதான் இருக்கணும். இப்போ சங்கீதா குறித்து, பிருத்திவியை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற பிக்சர் சங்கீதம் 112. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற படம் சங்கீதம் 112. ஆகவே இந்த வார்த்தைகளை தியானிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே விசுவாசிங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும், என்னுடைய நீதி என்னென்றைக்கும் இருக்கும். நான் ஐஸ்வர்யவானா இருப்பேன், அதே நேரத்தில் என்னுடைய நீதி எப்படி இருக்கும், என்றென்றைக்கும் இருக்கிறது இருக்கும். நேற்று ஒரு சகோதரி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு சொல்கிறீங்க. ஒரு வீடு வாங்கிட்டு நல்ல வீட்டில் இருந்து நீங்கள் நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? நான் கேட்குறேன், பிளாட்ஃபார்மில் இருக்கவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? அப்படி எழுதியிருக்கிறதா எங்கேயாவது? வாடகை வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? பாருங்க, இந்த புத்தி மாறணும். பெரிய வீட்டில் இருந்தா அவன் நரகத்துக்கு போயிடுவான், தரித்திரத்தில் இருக்கிறவன், குறைவில் இருக்கிறவெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் எந்த பைபிளில் இருக்குதெல்லாம்? ஆனால் நம்ம பைபிள் எல்லாம் எழுதியிருக்கு பாருங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். சொன்ன பாருங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீடுகளும் இதெல்லாம் பிதாக்கள் வைத்து போகிற சோதரம். அப்போ உலகத்தில் இருக்கிற பிதாக்கள், பெற்றோர்களே இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவார் என்றால், பரமபிதா எல்லாரிலும் நல்லவர், எவ்வளோ அதிகமாய் நம்புவார், எவ்வளோ அதிகமாய் அது ஆசைப்படுவார், நமக்கு செய்யணும்னு எவ்வளோ விருப்பமுடையவராக இருக்கிறாரு, அவரால் செய்ய முடியும் நம்ம நம்பணும், அதிகமாய் நம்பணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இதை நம்பி இதுக்கு நேராக நம்முடைய மனதை திருப்பும் போது பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. உபாகம் 8:18 எடுத்து வாசிப்போம். உங்களுக்கு இது இன்னும் அதிகமாய் தெளிவாய் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். கர்த்தர் ஐஸ்வர்யத்துக்கு விரோதமானவர் கிடையாது. ஐஸ்வர்யம் என்கிற இந்த ஐடியா, ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு என்பது கர்த்தருடைய ஐடியா. இட் இஸ் நாட் இன்வென்டட் பை தாமஸ் பிருத்வி ஆர் பாஸ்டர் சாம்பி செலவரை ஆர் பை கெனத் ஆகி ஆர் கெனத் கோப்லட். இதெல்லாம் நாங்களாக உட்காந்து யோசித்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் கிடையாது. வேதத்தில் கர்த்தர் இதை வைத்திருக்கிறார் என்பது தெரிய மூத்த போதகர்களாகி இவர்களெல்லாம் பேசுகிறதை கேட்டு இந்த வெளிப்பாடுகளை பெற்று அடுத்த இளம் தலைமுறைக்கு இதை போதிக்கிற கடமையை உடையவர்களாக இருக்கிறோம். அந்த கடமை உணர்ச்சியோட தான் நானும் மனைவி இதெல்லாம் உங்ககிட்ட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். எவ்வளோ விமர்சனங்கள், கிரிட்டிசிசம்ஸ், வசனத்தை அடிப்படையில் எதுவும் சொல்ல தெரியல, ஏதேதோ பேசிக்கிட்டு அவங்களெல்லாம் மன்னிச்சிடுறோம். ஆனால் என்ன கவலையாக இருக்குன்னா, எதிர்காலம் இழந்து போகிறார்களே, நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையும் கிருபையும் அற்புதமான நன்மையும் கிருபையுமான வாழ்க்கை இழந்து போகிறார்கள், கவலை உண்டாகுது. சரி, நம்ம இன்னும் உற்சாகமாக இதில் இறங்கி என்ன பண்ணுவோம், தீர்மானங்களை வார்த்தையின் அடிப்படையில் எடுப்போம். ஏனென்றால் இந்த வார்த்தை மட்டும்தான் மாறாததாய் இருக்கிறது. அப்போ உபாகம் 8:16 வாசிப்போம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. பார்த்தீங்களா பாப்பா, ஓ பிதாக்களுக்கு, உன்னுடைய முற்பிதாக்களுக்கு, அதாவது முற்பிதாக்கள்லாம் அபிரகாம், ஈசாக், யாக்கோபு, அவங்க இல்லை, இந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த இந்த சந்ததி, அவர்கள் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளைகள், அந்த சந்ததிக்கு கடவுள் பேசுறாரு இந்த வார்த்தைகளை. பாரு, உங்க அப்பாங்களுக்கு, உங்க தாத்தாங்களுக்கு, எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த குரூப்புக்கு
அவர்கள் அறியாத மன்னாவினால் அவனாதிரத்திலே அவர்களை போஷித்து அவர்கள் மத்தியில் ஒன்றியும் போஷித்து வந்தவருமான ஒரு தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். ஏன் சாமர்த்தியம் படி செய்கிறார் 17. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இரு. ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ப்பா, மல்லா பிதாக்கள் அறியாத மல்லாவை கொடுத்து போஷிச்சேன். அதே போல நீ அந்த மன்னாவினாலதான் போஷிக்கப்பட்ட. இப்போ வந்துகிட்டு ஏன் சாமர்த்தியம், ஏன் திறமை, கை பலன், இதெல்லாம் வேலைக்காகாது. ஆண்டு சொல்றாரு, இதெல்லாம் நீ மனசுல கூட என்ன பண்ணக்கூடாது. என் சாமர்த்தியம், என் படிப்பு, என் ஹார்ட் ஒர்க், என் திறமை, நான் எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வர, இதை நீ ஒரு இருதயத்துல சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இதுதான் 112:1 அடுத்த தெளிவாக சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கு. கர்த்தருடைய கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. புரியுதா உங்களுக்கு? கட்டளைகள்ல பிரியமா இருந்து, வேதத்துல பிரியமா இருந்து, இரவு பகல் இதை தியானிச்சு, இதை யோசிச்சு, இதை பேசி, இதன் அடிப்படையில தீர்மானங்களை எடுத்து, இதன் அடிப்படையில காரியங்களை நாம் செய்யும் போது என்ன உண்டாகுது? அத சொல்றாரு, நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கர்த்தரை நினைக்கும் போது என்ன நடக்குது? அற்புதமாய் மகா பெரிய விதத்துல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். அப்போ என் சாமர்த்தியம், என் பலன், என் படிப்பு, என்னுடைய உற்சாகம், என் குடும்பம், என் பேங்க் பேலன்ஸ், என்னுடைய கல்வி, என் திறமை, நான் படிச்ச காலேஜ், இல்ல அதுக்கு விஷயமே கிடையாது. ஒரு நாளும் அப்படி நம்முடைய மனசுல கூட அந்த எண்ணம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறாரு. கர்த்தர் கட்டளையா இதை கொடுக்கிறாரு. இன்னொரு மிக முக்கியமான கட்டளை நம்ம கொடுக்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. சொல்ல, நினைப்பாயாக. ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது இப்பொழுது கர்த்தரை மட்டுமே முன்னிறுத்தி, கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தரின் பெயரை பிரஸ்தாபப்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தத்தை அறிந்து, தேவனுடைய சித்தம் அடுத்த குழப்பத்துக்குள்ள போயிடக்கூடாது. நான் சொல்றேன் பாருங்க, செழிப்பு தேவனுடைய சித்தம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொதுவான தேவனுடைய சித்தம் செழிப்பு, சுகம். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஸ்பெசிஃபிக்கா எந்த தொழில் செய்யணும், என்ன படிக்கணும், யாரை திருமணம் பண்ணணும், இப்படி ஸ்பெசிஃபிக்கான தேவனுடைய சித்தத்தை ஜெபித்து உபவாசித்து தேவனுடைய சமூகத்துல நேரம் செலவு பண்ணி காத்திருந்து என்ன பண்ணணும்? தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கணும், ஆவியானவரோட நடக்கணும். தேவனுடைய சித்தம் செழிப்பா தரித்திரமானு வந்தா ஒண்ணுதான், நீங்க அதுக்கு காத்திருக்க தேவையில்லை, அதுக்கு நீங்க ஜெபம் பண்ண தேவையில்லை. தெளிவான தேவனுடைய சித்தம், பொதுவான விசுவாசிகளை குறித்து, பொதுவான நம்மை குறித்து பொதுவான தேவனுடைய சித்தம் செழிப்பு. ஸ்பெசிஃபிக்கா வேணும் என்றால் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைடன்ஸ் நமக்கு அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது கிடைக்கும். இன்னைக்கு விசேஷமா உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை ஆவியம் ஜீவனாய் இருக்கிற வார்த்தைகள் உங்ககிட்ட வருது. தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, உறுதிப்படுத்தும்படி. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ன உடன்படிக்கை உறுதி பண்ண, என்ன உடன்படிக்கை செய்தாரு, என்ன பண்ணாரு? உடன்படிக்கை வாங்க திருப்புங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஆதியாகமம் 22 11
16 வாசிப்போம். 22:16. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் ஆமென். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பணிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். பாத்தீங்களா, நாளுடைய ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் பாவிகளுடைய ஆஸ்திகள், சத்துருக்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உன் சந்ததியினர் என்ன பண்ணுவாங்க? சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பது கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை. அது ஈசாக்கு கிட்டியும் பண்றாரு, யாக்கோபு கிட்டியும் பண்றாரு. அதனாலதான் உபாகம் 8:18 வாசிக்கிறோம், இந்த ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை ஆபிரகாமோட மட்டும் கிடையாது, இட்ஸ் ஜெனரேஷனல். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, இந்த உடன்படிக்கையை ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ண உடன்படிக்கை, யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ண உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. ஏற்கனவே இந்த நாள் என்ன பண்ணிருக்கலாம்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் இருக்குது. ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் இருக்கு. ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறா, ஐஸ்வர்யவானதான் இருக்கிறா. பாருங்க, ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களை போல அவர் பெருக பண்ணி இருக்கிறாரு. எண்ணிக்கையில மட்டும் கிடையாது, அவர்களுடைய பொருளாதாரத்திலும். அதான் சொல்றாரு, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல இன்னும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை உனக்கு கொடுக்கிறவர். என்ன வார்த்தை பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். விசுவாசம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலனை தருகிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிறவர். அப்ப ஐஸ்வர்யமும் வெல்த் அண்ட் ரிச்சஸ், ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கோம்னா எப்படி இருக்கும்? அதை சம்பாதிப்பதற்கான பலனை தருவார். அவரை நினைக்கும் போது நம்ம வீடு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய கடன் மறைகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, எல்லா தோல்விகளும் மறைகிறது. தொட்டதெல்லாம் தொலகாம போன காலம் மாறி இப்போ செய்யறதெல்லாம் அவற்றிலும் ஜெயம் உண்டாகுது, வெற்றி உண்டாகுது, கிருபை உண்டாகுது. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த கர்த்தரை நம்பி எனக்கு இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை எனக்கு கொடுக்கிறவர். ஆண்டவரே, நான் என் மாம்சத்தை நம்பல, என் திறமையை நம்பல, என் வருமானத்தை நம்பல, என் தொழிலை நம்பல, என் முதலாளியை நம்பல. அதனால நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை போஷிக்க அவர்கிட்ட 1 கோடி வழிகளுக்கு மேல இருக்கிறது. எப்படி வேணா போஷிப்பாரு. என் வேலை தான், என் திறமை தான், நீங்க அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்னும் கர்த்தரை நம்பும் போது அவர் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். நீங்க நினைக்காத வழியிலே உங்களை போஷிக்க வல்லவரா இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய தயவு உங்க மேல பெருகி இருக்கிறது. திக்கா அவருடைய ஃபேவர் உங்க மேல இருக்கு, நம்ம மேல இருக்கு. அவர் நன்மையை செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு முதலாவது பிறக்கணும். அதற்கு அவரை நினைக்கணும். இந்நாளில் எனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலனை தராரா? ஏன் தராரு? என் பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை என் வாழ்க்கையில உறுதி பண்ண போறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, உன் தேவராகிய கர்த்தரை நீ மறந்து வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பழிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். பாருங்க, என்னை பின்பற்று, என்னை மறவாம இரு, என்னை நினைத்துக்கோ, நீ நல்லா இருப்ப. 112 அப்படிதான் ஆரம்பிக்குது. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் பெரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு சந்ததியா பூமியில பலத்திற்கும் ஆஸ்வதிக்கப்படும். பாருங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டுல இருக்கணும். தாழ்மையாய் உண்மையாய் பரிசுத்தவான்கள் சொல்லணும், ஆமென். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும், ஆமென். இதை விலகாம கிண்டல் பண்ணிக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போய் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக பேசினான்னு சொல்றாரு. பாருங்க, உள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனதினால் செழிப்பு தேவனுடைய, கர்த்தராகிய தேவனுடைய சத்தம். நீ நல்லா இருப்பன்றது கர்த்தருடைய சத்தம். நீ வீடுகளை கட்டுவன்றது கர்த்தருடைய சத்தம்.
ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டுல இருக்குன்றது கர்த்தருடைய சத்தம். இந்த சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அளித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமா. என் சத்தத்தை கேளு, என்ன பிடிச்சுக்கோ, என் வார்த்தையை பிடிச்சுக்கோ, என்ன நினைச்சு பிழைச்சிக்கோ. செழிப்பும் ஆஸ்தி ஐஸ்வர்யமும் அந்தஸ்தும் வீட்டுல இருக்கும். இல்லையா உனக்கு முன்பாய் அழிந்த ஜனங்களைப் போல நீயும் அழிவீர்கள். எப்போ ஒரு தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியாமல். அதனாலதான் செழிப்புக்கு விரோதமா பேசக்கூடாது, ஆசீர்வாதத்துக்கு விரோதமா பேசக்கூடாது. ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் போதிக்கிற உண்மையான போதகர்களாகிய எங்களுக்கு விரோதமா என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் இது எங்களுடைய இன்வென்ஷன் கிடையாது, நாங்கள் கண்டுபிடிச்சதை வந்து உங்ககிட்ட பேசல. வேதத்தில் இருக்கிறத எடுத்து எதிர்ப்புகள் மத்தியில யோசுவாவை போல கேலவை போல உங்ககிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்துச்சு? யோசுவாவையும் கேலவையும் விமர்சித்தவர்கள் எல்லாரும் அழிந்தார்கள். யோசுவாவும் கேலவும் மட்டும் சோதரித்தார்கள். யோசுவாவும் கேலவும் தான் நானே மனைவி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்கள் சோதரிப்போம், விட மாட்டோம். விரும்புகிறோம், நீங்களும் சோதரிக்கணும்னு விரும்புகிறோம், நீங்களும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதனாலதான் இதை செய்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரோம். கர்த்தருடைய சத்தம்பா இது. நீ நல்லா இருக்கணும், நீ கடன் பிடிலிருந்து வெளியே வா, வறுமை குறைவுல இருந்து வெளியே வா, வியாதி வேதனையில இருந்து வெளியே வா, சாபக்கட்டுல இருந்து வெளியே வா. கர்த்தரோட வாழ வைப்பாரு, அவரை நம்பி வா. சிலுவையில உனக்கான எல்லாவற்றையும் தீர்வை செய்து முடித்திருக்காரு. உனக்காக ஏழை ஆனாரு, நோயை சுமந்தாரு, சாபத்தை சுமந்தாரு, பாவத்தை சுமந்தாரு, எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டாருன்னு இந்த பிரசங்கிக்கிற தேவ ஊழியர்களாகி எங்களை விமர்சிக்கிறது நீங்கள் கர்த்தரை விமர்சிப்பதற்கு சமம். கர்த்தருடைய சத்தத்தை தொனிக்க செய்கிற தேவனுடைய ஊழியர்களாகி எங்களுக்கு விரோதமாய் பேசி உங்களுக்கு என்ன லாபம்? நஷ்டம்தான். மாறாக கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க. இந்த வார்த்தைகளை எடுத்து உங்களை போதிக்கிறோமா, கீழ்ப்படிங்க. இதெல்லாவற்றுக்கும் மனம் பொருந்துங்க. இந்த வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி சாய்த்து இந்த வார்த்தை தான் உண்மை என்று இதுக்கு முன்பாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நான் பேச மாட்டேன் அப்படின்னு வார்த்தைக்கு அடங்கி சேவித்து நாம் நடுங்கி இருப்போம் என்றால் சொல்றாரு, எனக்கு முன்பாய் எனக்கு நடுங்குகிறவனை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன் என்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா ஒரு நாள் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றாங்க, என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போனா உனக்கு முன்பாய் அழிந்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். அழியவே கூடாதுன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிக்கணும். இது கர்த்தருடைய சத்தம் தானே. உபாகம் 8:18 ஐஸ்வர்யை சம்பாதிக்கிற பலன் அவர் தராருன்னா அவர் மட்டும் தான் தர போறாரு. அவர் மட்டும் தான், இயேசு மட்டும் தான் ஐஸ்வர்யத்தின் தேவன். அவரை நம்பி இருக்கணும். அப்ப மட்டும்தான் நமக்கு வாழ்வு உண்டா. தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். நல்ல காரியங்களை தொடர்ந்து கேளுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய செழிப்பு உண்டாகும், வளம் பெறுவீர்கள். பல பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, பல பேருக்கு அனுப்புங்க. நீங்களும் விசுவாசிங்க, பல பேர் இது மூலமாய் பிரயோஜனப்படட்டும். இந்த நல்ல ஊழியர்களுக்காக ஜெபப்படுங்க, இந்த நல்ல ஊழியங்கள்ல விதைங்க. என்னால் வேதம் சொல்லுகிறது, நீர் பாய்ச்சலான நிலத்தில் விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அற்புதமான இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோட நுகத்தை முறிக்கிற தரித்திர நுகங்களையும் வியாதி நுகங்களையும் முறிக்கிற அபிஷேகத்தோடு வருகிற இந்த வார்த்தைகள் போதிக்கப்படுகிற இந்த ஊழியத்துல விதைக்கிற நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர். ஏதோ ஃபண்ட் ரைஸ் பண்ண திருவசனத்துல உபதேசிக்கப்பட்டவன் உபதேசித்தவனுக்கு சகல நன்மைகள் பகிர்ந்து கொடுக்க கடவுள் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படினோம். அப்பதான் ஃபினான்ஷியல் பிளெஸிங், பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறேன். விதைங்க, செபிங்க, கர்த்தரை கீழ்ப்படிங்க, வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. மனது மாறட்டும், பேச்சு மாறட்டும், வாழ்க்கை மாறட்டும். சொல்ற பாருங்க, சொந்த வீடுகள் உங்களுக்கு உண்டாகும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டுல வரும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா இருப்போம், பலரை நல்லா வைத்திருப்போம். ஜெபம் பண்ணலாமா? பிதாவை நன்றி சொல்லி செபிக்கிறோம். நீ நல்லவரும் எங்களுக்கு என்றென்றைக்கும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம். தேவாவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் நீ எங்களை
முடிசூட்டுவீராக. ஆமென். இந்த வருட ஆரம்பத்திலிருந்து சங்கீதம் 112 தியானிக்க படிக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிய அதன் மூலமா எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறீரே, எங்களுக்கு போய்த்து கொண்டிருக்கிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். லாபகரமானவைகளை எங்களுக்கு சொல்லித் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தாவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீடுகளிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே மகா பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவீராக. ஒவ்வொரு வியாதியும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். தொந்தரவு படுகிற பிசாசின் சக்திகள் அகன்று போகட்டும். எல்லா மாதிரிகள், எல்லா விதமான பில்லி சுனியங்கள், எல்லா விதமான கர்த்தாவே செய்வினை கட்டுகள் எல்லாம் உடை தெரியப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய அற்புதமான அன்பு மக்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் கடிது கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ரிபாத்தராலாரா சங்கதரியலாந்தரபா கோபியலாந்தரபா ஷபிரிவிய கதிர்வாலமரபியாந்தரபா. பரிசுத்த ஆவியார் அசைவாடுங்க, பரிசுத்த ஆவியார் அனல் மூட்டுங்க, பரிசுத்த ஆவியார் ஒவ்வொரு வீட்டிலும் அற்புதங்களை நீர் செய்வீராக. இதுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகள்லாம் அடக்கப்படட்டும், வாய்கள்லாம் மூடப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்காக நீர் யுத்தம் செய்வீராக. நீர் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கைகளை நடத்தி காட்டி நீர் மகிமைப்படுவீராக. நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் கடன் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக. எல்லா விதமான பர்சனல் லோன்ஸ் அடைக்கப்படட்டும், எல்லா விதமான ஜுவல் லோன்ஸ் அடைக்கப்படட்டும், ஆண்டவரே வெஹிக்கிள் லோன்ஸ் அடைக்கப்படட்டும், ஆண்டவரே ஹவுஸ் லோன்ஸ் அடைக்கப்படட்டும். கர்த்தாவே கடன் எந்த வகையிலும் எங்கள் வாழ்க்கையில எங்கள் குடும்பத்தில் இருக்க முடியாது. எல்லா கடனையும் நீர் அகற்றுகிறீர் என்று விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நீர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறீர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறீர். நீரே எங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறீர். நாளை மனைவியும் இருவரும் அனைவரும் மக்களோடு சேர்ந்து விசுவாசித்து கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உபாகம் 8:18 எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தாவே நீரே எங்கள் பிதாக்களுக்கு அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவரே அவரோடு செய்த உடன்படிக்கையை உறுதி பண்ணும்படி நாளில் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர், தருகிற நல்ல சுகத்தை தருகிறவர், நல்ல ஆரோக்கியத்தை தருகிறவர், நல்ல ஆண்டவரே ஐடியாஸை தருகிறவர், நல்ல யுக்திகளை தருகிறவர், புதிய புதிய தொழில்களை ஆரம்பிப்பதற்கான கிருபைகளை தருகிறவர், அடுக்கிறகத்தை பெருக செய்கிறவர், பலத்தை தருகிறவர், விவேகத்தை தருகிறவர், உற்சாகத்தை தருகிறவர், எல்லா விதமான உதவிகளை தருகிறவர், அரசாங்கத்தில் எங்களுக்கு ஆண்டவரே நன்மைகளை தருகிறவர், எல்லா விதத்திலும் எல்லாவற்றையும் எங்களுக்கு சாதகமாய் செய்து முடிக்கிறவருக்கு ஆண்டவரே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். வாழ வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மக்கள் வாழ்வார்களா? நல்ல ஊழியத்திற்காக ஜெபம் பண்ற மக்கள் வாழ்வார்களா? இந்த ஊழியத்தில் விதைக்கிறவங்க பிள்ளைகள் வாழ்வார்களா? இந்த ஊழியர்களுக்காக கர்த்தாவே ஆண்டவரே மகா பெரிய விதத்துல விரும்பி செபித்து நல்ல பெருக வேண்டும் என்று வாழ்த்துகிறவங்க பிள்ளைகள் வாழ்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே விரோதமாய் பேசுகிற எல்லா வாய்களும் நாவுகளும் அடக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகிறோம் மக்கள் செழிக்க கூடாதபடிக்கு பிசாசு கர்த்தாவே செயல்படுகிற எல்லா காரியங்களையும் உம்முடைய கரம் தடுத்து நிறுத்தப்படட்டும். உம்முடைய கரம் தடுத்து நிறுத்தட்டும். உம்முடைய கரம் தடுத்து நிறுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, உங்க நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய ஜனத்தின் மகிமைக்காக, உம்முடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக, உங்க ஜனம் நல்லா இருக்கும் உங்க மகிமை ஆண்டவரே. இதுக்கு தவறாய் விமர்சனம் பண்ணி, இதுக்கு விரோதமாய் பேசி, இதுக்கு விரோதமாய் எல்லாவற்றிலும் கர்த்தாவே கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாரும் கர்த்தாவே மனம் திரும்புவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியார் வல்லமையாய் அசைவாடி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொண்டீர்கள், ஆயுள் முழுவதும் எங்களை பாதுகாப்பீர்கள். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மக்கள் வாழ்ந்திருப்பீர்களாக. சேர்ந்து சொல்லுவோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். ஷலோம். God bless you people. Love you so much. மீண்டும் நாளை சந்திப்போம். அது வரைக்கும் நல்ல வார்த்தை தியானிங்க, கர்த்தரை நேசிங்க, ஒரு வார்த்தையை நேசிங்க, படிங்க, கீழ்ப்படிங்க. கர்த்தர் தொடர்ந்து பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய பொருளாதாரத்தில் செய்வாராக. Thank you so much. God bless you.